இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கிரிக்கெட் செய்திகள் இருக்குது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடந்த டெஸ்ட் சீரீஸில் இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றிருக்கு. கேப்டன் சுமன் கில் தன்னோட முதல் சீரியஸ் வெற்றியை டெஸ்ட்டில் பதிவு பண்ணுறாருங்க. கௌதம் கம்பீர் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த கோப்பையை கைப்பற்றதுனால இதை கௌதம் கம்பீர் அவர்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வர்ற சுமன் கில் கவாஸ்கர் அவர்களோட சாதனையை முறியடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் செஞ்சுரிஸில் எங்கேயோ இருந்த நம்ம பசங்க இப்போ முன்னாடி வேகமாக வந்திருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சீரிஸ் இந்தியா தான் ஜெயிக்க போகுது 2-0 அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி அதே வேகத்தில் இங்கேயும் அதே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த சீரீஸை அசால்ட்டாக ஜெயிச்சிருக்காங்க. டெஸ்ட்ல இந்த வருஷம் சிராஜோட வருஷம் அப்படின்னு கூட சொல்லாங்க. 37 விக்கெட் 15 இன்னிங்ஸ்ல எடுத்திருக்காரு. 2025 லீடிங் விக்கெட் டேக்கராகவும் இருக்காரு. மேன் ஆஃப் த சீரீஸ் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் நம்ம குல்தீப் யாதவுக்கும் கிடைச்சிருக்குங்க. ஒரு வழியா டெஸ்ட் மேட்ச் எல்லாம் முடிஞ்சு கோப்பையை கைப்பற்றிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா கூட ஓடிஐலாம் விளையாட போறோம். விராட் கோலி ரெடி ஆயிட்டாப்ல. ஆனா இப்ப சோசியல் மீடியால எல்லாம் அஜித் அகர்கர் அவர்களோட ஆஸ்திரேலியன் ரெக்கார்டை எல்லாம் வச்சுக்கிட்டு விராட் கோலியோட ஆஸ்திரேலியன் ரெக்கார்டையும் வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டம்மியான ரெக்கார்டை வச்சுட்டு இப்ப விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இவரு தான் செலக்ட் பண்ற லெவல்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெறும் 14 வயசேயான வைபவ் சூரியவன்சி பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன் டீமோட துணை கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு. ரஞ்சி கிரிக்கெட் வரலாற்றுல 14 வயசான ஒருத்தர் துணை கேப்டனா நியமிக்கப்படுறது இதாங்க முதல் முறை. மக்களை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.